நமச்சிவாய். ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன், எல்லாமல்ல லோக நாயகி அன்னை பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வரநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்னன்னு பார்த்துருவோம். என்னென்ன சேஞ்சஸ், ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அதாவது சூரியன் தன்னுடைய சுய வீட்டில் சிம்ம ராசியிலேயே முழுவதும் ஆவணி மாதம் முழுவதும் 30 நாளும் சுய ஆட்சி பெற்று விளங்குகிறார். இது ஒரு தனி சிறப்பு. பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்களை தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், தலைவனாக விளங்கக்கூடியவர் நல்லா சிறந்து விளங்கும் போது எந்தவித கிரக தொடர்பும் இல்லாமல் ஒரு ஆட்சி பலமாக சுயமாக அதிகாரத்தோடு இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த வீடு கொஞ்சம் சுபிக்ஷமாக இருக்கும். ஆனால் பாருங்க, அந்த சூரியனோடு கேது இணைகிறார். இது ஒரு கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணம்னா சூரியனை கேது விழுங்குவதும் அதே போல் சந்திரனை ராகு விழுங்குவதும் கிரகணம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த ராகு கேது சூரியன் சந்திரனோடு இருந்தாங்கன்னா அது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். விழுங்குறதுங்கிறது நம்ம ஒரு பாமர மொழியில் நம்ம அதை சொல்கிறோம், பட் நிழல் மறைப்பது சயின்ஸாக அப்படி வச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ சூரியன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிரகண தோஷத்தில் அமைந்திருக்கிறார். இதில் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குருவுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை. சுக்கிரனும் புதனும் யாருக்கு? குருவுக்கு 2ஆம் இடத்துல அற்புதமான முறையில் அமைகிறார்கள். ஸோ இந்த ஆவணி மாதம் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்திலே, அதோட கூட செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார். ஸோ இந்த பிளானட்ஸ், இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னெல்லாம் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த ஆவணி மாதம் அதிகம் நல்லது நடக்கக்கூடிய காலம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, 5-12 கூடிய முழு பாவியாக வரக்கூடிய செவ்வாய், அந்த 7-12 கூடிய செவ்வாய் 7-12 கூடிய செவ்வாய் 5ஆம் பாவத்தில் கன்னி ராசியிலேயே அமைந்திருக்கிறார். அது புதனுடைய வீடு. ரெண்டாவது ஒரு பழமொழி உண்டு, ஜோதிட பழமொழி ஒன்று உண்டு, கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு உஷ்ணமான கிரகம். அது நிலராசி. கன்னி ராசிங்கிறது லேண்டு, நிலராசியில் வரக்கூடியது பஞ்சபூத தத்துவத்தில். அப்போ அதாவது நிலராசியில் செவ்வாய் தங்கும்போது என்ன ஆகுங்க, நெருப்பு பட்டுதுனாக்கா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே ஃபுல்லாகவே அது கிரகிச்சிக்கும். அப்போ ட்ரை பிளேஸாக இருக்கும். அதனால தான் கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அப்படின்னு ஒரு பழமொழியை வச்சாங்க. அதே போல் மகர ராசி, அதே நிலராசியில் தான் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் சில இதெல்லாம் நீங்களே யோசித்து பார்க்கணும், ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம்னு. அப்போ ரிஷப ராசி என்பர்களே, 7-12 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. அது முழு பாவியாக இருந்தாலுமே கூட அவருடைய நட்சத்திரம், பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன், அவருடைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் 1-2 பாதங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. அதே போக சூரியனுடைய சேர்க்கை, சூரிய சந்திரனின் இணைவு. இப்போ வருஷராக சொல்லும்போது ஞாயிறு திங்கள் செவ்வாயின்னு சொல்கிறோம்ல, இது கன்னி ராசியில் நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 பேரும் வருசலாக வரக்கூடியவர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், எல்லாமே சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு சிறப்பு அம்சம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷப ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அற்புதமான மாதமாக, மனமகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வேர்ல்டு வைடு, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், எந்த மாநிலமாக இருக்கலாம், எந்த கண்ட்ரியாக இருக்கலாம், புரிதுங்களா? இந்தியா முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், அது உத்தரகாண்ட், இமாச்சல், காஷ்மீரில் இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாடுகளாக இருந்தாலும் சரிதான். ரிஷபராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது என்னை இதில் கொண்டு போய் சேர்த்துருவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது சாமி, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், அல்ல இதெல்லாம் நடந்துருமோ, வம்பு வழக்கு போயிடுவாங்களோ, நம்ம ஒரு கௌரவமான குடும்பம் அங்கே போயிடுவோமோன்னு இருக்கலாம். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது.
இந்த ஏமாற்றங்களை ஜீரணிக்கவே முடியல, எப்படி என்னால் இதை ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையெல்லாம் கூட சிலதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஏமாற்றங்கள் குடும்பத்தில் அல்லது வெளியில் பழகக்கூடிய இடங்களில், வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய இடங்களில், நட்பு வட்டாரங்களில், மெயினாக தொழில் அமைப்பில், பிஸ்னஸில், குடும்பத்தில். அப்போ அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த ஆவணி மாதம் அந்த ஏமாற்றங்கள் நிவர்த்தி ஆகும். மனசே ஏற்றுக்கல சாமி, இந்த மாதிரி நடந்து போச்சு, இப்படி ஒரு பெரிய ஏமாற்றம், எனக்கு கூட வந்தவங்களே ஏமாற்றிட்டாங்க, அல்லது ரிலேஷன் ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிங்க, உடன் பிறந்தவர்கள், அல்லது சித்தப்பா பெரியப்பா, அந்த மாதிரி அது ரிலேட்டடாக ஏதேனும் வம்பு வழக்குகள். அப்போ பெரிய பெரிய ஏமாற்றங்களுக்கு கூட நல்ல விடை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷப ராசி அன்பர்களே. அதே போல தான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா 7, 12 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல் 4ஆம் அதிபதி சூரியன், அது என்னதான் கிரகண தோஷமாக இருந்தாலும் கூட சூரியன் கேது சார், இப்போது சூரியன் கேது நாம் ஒரு கிரகண தோஷம்னு சொல்லிடுறோம். ஏன்னா உலகத்துக்கே இந்த உலகம்னு இல்லைங்க, பூமின்னு இல்லைங்க, வான்மண்டலத்தில் இன்னும் நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எத்தனை கேலக்ஸி இருக்கோ எல்லா கேலக்சிக்கும் ஒரே சூரியன் தான். இப்போது ராவணன் ஒரு வரம் கேட்குறாரு. என்ன வரம் கேட்குறாரு? அண்ட சராசரங்களையும் 1008 அண்டங்களையும் அடக்கி ஆள வேண்டும்னு கேட்குறாரு. யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்ம பூனை கண்ணுக்கு தெரியுது ஒரு அண்டம் தான். எந்த அண்டம்? இந்த பூமி தெரியுது, இந்த நவகிரக கோள்கள் தெரியுது, இதுக்கெல்லாம் அந்தந்த சாமி தெரியுது, வைகுண்டம், அப்புறம் கைலாயம், யமலோகம், இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல. இந்த மாதிரி 1008 அண்டங்கள் இருக்குன்னு ராவணன் சொல்றாரு. அப்ப நம்ம கண்ணுக்கு பூனை கண்ணுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ அதை போல இந்த கிரகண தோஷம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அப்பேற்பட்ட சூரியனை மறைக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த ராகு கேது இருக்கு. ஆனால் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியவர்கள். ஆமா, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அரசு அதிகாரிகள் ஒரு பெரிய அளவில் வந்திருக்கிறாங்க, ஒரு பிக் ஷாட்டு. அதே போல் அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய பசங்க இன்றைக்கி அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அடுத்தடுத்த தலைமுறைகள். இப்போ நம்ம ஊர் பேரை சொன்னால் கூட நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ அவங்க பேரை கூட சொல்லிடலாம் போல இருக்குது, அந்த மாவட்டத்தின் பேரை சொல்ல முடியல. ஸோ நம்ம அருணாச்சலேஸ்வரர் அப்படி கூட வச்சுப்போமே, உண்ணாமலை, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகள் அவங்கெல்லாம் இது கொடி கட்டி பறக்கிறாங்க, வெளியிலே தெரியாது. ஆனால் அதுதான் கிரகண அமைப்பு. ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க செய்வாங்க, ஆனால் வெளியில் தெரியாது. இதுதான் கிரகண அமைப்புன்னு சொல்லுவாங்க, அதனால கிரகண யோகம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சூரியன் கேது சேர்ந்தெடுத்து உடனே அது கிரகண தோஷம், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் நினைக்கிறோம்ல, இல்லைங்க. அது மறைமுகமாக அவங்கள வாழ வைக்கும். கிரகம் எல்லாமே நம்மளை ஆக்கிறதுக்கு தான், அழிக்கிறதுக்கு எதுக்குமே அங்கே அதிகாரம் கிடையாது. அது நம்வினை தன்வினை தன்னை சுடும் தான். அவங்க ஏதாவது தவறு செய்து அவங்க வினையே அவங்கள சுட்டாதான் உண்டே தவிர கிரகம் ஒரு நாளும் அவங்கள டிஸ்டர்பே பண்ணாது. அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, இந்த சூரியன் கேது தொடர்பு அற்புதமான ஒரு நல்ல யோகம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு வரக்கூடிய வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், பிஸ்னஸில், வெளிநாடுகளில் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சீட்டு கம்பெனி வச்சு நடத்துறது, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, கல்வி நிறுவனங்கள், ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய ட்ரஸ்ட்டை நம்ம போய் பார்க்குறோம். பெரிய பெரிய ட்ரஸ்ட்டெல்லாம் கூட நம்ம பார்த்தோமே இல்லையா, ஒரு 36,000 கோடி அதில் மிஸ் பண்ணிட்டாங்க, யாருன்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சில பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதிரியான இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ இழந்தது எதுங்க? வெறும் செல்வமாக மட்டும் இருக்காது, உங்க கௌரவமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட வீண்படி அபமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவுகளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், வீடு பூமியாக இருக்கலாம்,
ஸோ ரிஷபராசி என்பர்களே, நீங்கள் எதை இழந்திருந்தாலும் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ண முடியுமா, நான் இதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பீர்களே. ஆனால் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய வராகி.